மக்கள் வந்து கடன் வாங்குறாங்க. எதுக்கு கடன் வாங்குறாங்க? வீடு கட்டுவதற்கும், வண்டி, வாகனம், கிரகப்பிரவேசம், அது மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி சுப விஷயத்துக்கு கடன் வாங்குறாங்க. அது கடன் வாங்கிட்ட பிறகு சீக்கிரமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வட்டியும் கட்டுறாங்க. அதுக்கு சில டைம்ல பிரின்சிபலும் கட்டுறாங்க. அதை கட்டிட்ட பிறகு திருப்பி அந்த கடன் முடிக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. மக்கள் வந்து கடன் வாங்குறது நல்லதுதான். நல்ல விஷயத்துக்கு வந்து கடன் வாங்குறாங்க. வீடு கட்டணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும், அதை தவிர வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குறாங்க. ஆனா அந்த கடன் வாங்குறப்போ கடன் கொடுத்துடலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்குறாங்க. கட்டும் பொழுது அவங்களால அது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் அந்த வட்டி மட்டும் தான் கட்ட முடியுது. பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரெகுலரா கட்ட முடியல அப்படின்னா அதுக்கேற்ற வரவு வரமாட்டேங்குது. சோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் அந்த வட்டியையும் அந்த கடனையும் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்துல வந்து ராகு எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. நான் சொன்னேன், நீங்க வீடு வாங்கலாம், இந்த டைம் நல்ல டைம் தான் அப்படின்னு சொன்னேன். அவரும் வீடு வாங்கினாரு. வீடு வாங்கிட்ட பிறகு அந்த வீட்டுக்கு வாங்கின லோனை வந்து ஒரு வாட்டி கட்டிட்டு வட்டி கட்டிட்டே வந்தாரு. வட்டி கட்டி முடிச்ச பிறகு பிரின்சிபலையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டினாரு. ஆனா அந்த லோன் வந்து அவரால் அடைக்க முடியல. ஒரு வாட்டி திருப்பி என்ன வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு, சார் இந்த லோன் வந்து வளர்ந்துட்டே போகுது, என்னால் சீக்கிரம் கட்டி முடிக்க முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்துல வந்து ராகு நட்சத்திரம், அந்த ராகு நட்சத்திரம் எந்த சாரத்துல இருக்கிற நட்சத்திரத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்பேற்பட்ட அந்த ராகு எந்த சாரத்துல நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை வந்து 6வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய நட்சத்திரம் வந்து ராகு நின்ற நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து 6வது நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம், 17வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துல நீங்க ஒவ்வொரு மாசமும் எப்பப்ப நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த நட்சத்திரத்துல கட்டுங்க, சீக்கிரமா இந்த லோனை முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு எப்பப்போ பைசா கிடைக்குதோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் பார்ட் அமௌண்ட்டும் அந்த நட்சத்திரத்துல கட்டிட்டே வந்தாரு. ஃபாஸ்டா அந்த லோனை முடிச்சிட்டாரு 4 வருஷத்துலயே. திருப்பி அவர் இன்னொரு இடத்தை வாங்கி அதையும் அவர் சாஸ்வதம் பண்ணிக்கிட்டாரு. சோ இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து ராகு வந்து எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த நட்சத்திர சாரத்துல இருந்து 6வது நட்சத்திரமும் 17வது நட்சத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டோ இல்ல உங்களுடைய பார்ட் பேமெண்ட்டோ கட்டிட்டே வந்தீங்கன்னா ஃபாஸ்டா அந்த லோனை முடிச்சிருவீங்க. இது மாதிரியான சில பல செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரம்.